சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதன் நிகழ்வை நேரலையாக பார்க்கலாம். ஒரு 10 வகையான சட்டங்களை உருவாக்கிய பெருமை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சி 10 ஆண்டு ஆட்சி ஆகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு 5 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படாமல் அதை முடக்கி வைத்து விட்டார்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்ல முடியும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே உணவு பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வந்தோம். அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் பாசன வசதியும் அவர்களுக்கு வேண்டிய சாலை வசதி அவர்களுக்கு வேண்டிய மின்சார வசதி இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக எல்லா வகையான உதவியையும் மத்திய அரசு செய்து கொண்டிருந்தது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை பெரிய அளவிலே பயன்படுத்திக் கொண்டார். ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு செயலிழந்த ஆட்சியாக ஒரு 4 ஆண்டுகளை போக்கிவிட்டு கடந்த ஒரு 6 மாதத்திற்குள்ளாக நாங்கள் இதை செய்துவிட்டோம் அதை செய்துவிட்டோம் என்று சொல்லி இப்பொழுதுதான் அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் மத்திய அரசுடைய பணம் இங்கே வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. வராமல் பயன்படுத்தப்படாமல் தமிழர்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள். படித்த மாணவர்கள் எல்லாம் வேலை வேண்டி கர்நாடக அரசிற்கு காங்கிரஸ் ஆட்சியிலே வாய்ப்பு இருக்கிறது சொல்லி கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து வேலை தேடி மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அது குறிப்பாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்திலே சென்று அவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அதேபோல அரேபியாவிற்கும் மற்ற மலேசியா போன்ற கிழக்காசிய நாடுகளுக்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள், அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பெல்லாம் இங்கே கொடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழுமையான இதயம் என்பது அங்கே சோனியா காந்தி அவர்கள் கொடுத்த உரிமையை, சட்ட ரீதியான உரிமையை, பாராளுமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமையை, அதற்காக பாடுபட்ட ராகுல் காந்தி அவருடைய உழைப்பு இவற்றைத்தான் இதை விரிவுபடுத்திக் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக 1-2 அதற்கு அப்பாற்பட்ட சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அதை குறிப்பாக வேலை வருகின்ற பொழுது அதில் 2 இடங்களை ஒதுக்க வேண்டும். ஒன்று பார்வை இழந்தோருக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அதே போல திருநங்கைகளுக்கு என்று சொல்லி ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்ற ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது நம்முடைய உயர்மட்ட குழு அதை மத்திய அரசு செய்ய வேண்டியது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துடைய நிலைக்குழுவுடைய கூட்டத்திலே அந்த அறிக்கையை பாராளுமன்றத்துடைய 2 அவைகளில் கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சென்னை, மதுரை என்று அதை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல மகாராஷ்டிராவையும் மாநிலத்துடைய நீதிமன்றமாக மும்பையை சொல்ல வேண்டும், அரசியல் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். கொல்கத்தா என்பதை மேற்கு வங்கத்துடைய மேல் நீதிமன்றம் கொல்கத்தா என்று சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறோம். இதில் மிக குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, விவசாயிகளை முன்னிறுத்திதான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே சோனியா காந்தியினுடைய உணவு பாதுகாப்பு சட்டத்திலே அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து உழைப்பு அடிப்படையில் முன்னுக்கு வருவதற்கும் அவருடைய உடல் உழைப்பு மூலமாக அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்குமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கடுத்து கல்வி முறையிலே சர்வ சிக்ஷா அபியான் என்று மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுவதும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டத்திலே சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதையும் அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீர்ப்பாசன வசதி, தொழிலுக்கு வாய்ப்பு, தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுகள், இதை போல பல வகையான தலைப்புகளை பற்றி எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வருமையானால் அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த வகையை காங்கிரஸ் கட்சி துணை என்று இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவோம் என்பதை உறுதியளிப்பின் மூலமாக சொல்லியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய நிலை. அதனால அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையே திருப்பி கட்டன் பேச சொல்வார்கள். அதை போல சொல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய வழியிலே அகில இந்திய பார்வையின் அடிப்படையிலையும் தமிழையும் தமிழ் மொழியையும் செம்மொழியாக ஆக்கிய பெருமை அன்னை சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு உண்டு. அதை போல அதை முறைக்கு 5 ஆண்டுகளாக செயல்படாமல் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அதில் செலவழிக்கப்படாமல் இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கிறது. காரணம், முதலமைச்சர் தான் அதை தலைவராகிறார் என்று சொன்னதற்காக அவர் இடத்தில் நான் போய் உட்கார மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் மருத்துவமனை விளைவில் இன்றைக்கு தமிழுடைய வளர்ச்சி என்பது தடைப்பட்டு கிடக்கிறது. தமிழ் மொழி இன்றைக்கு முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. அதை பற்றியும் சொல்லியிருக்கிறோம்.
நவோதயா பள்ளி என்பது ராஜீவ் காந்தியுடைய கனவு திட்டம். அதில் தமிழ் வழியிலேயே அதை பயிற்றுவித்தல் வேண்டும் என்பதை ராஜீவ் காந்தி அவர்கள் விரும்பினார்கள். அதை திரும்ப கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு 100 கோரிக்கையாவது வருகிறது. கேந்திர வித்யாலயாவிலே எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 மொழியும் மும்மொழியும் எங்களுக்கு வேண்டும் என்று கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே 25,000 பேர் எனக்கு மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நவோதயா பள்ளி வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 ஆசிரியர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வேலை பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு 75,000 ரூபாய் சம்பளம் கிடைத்திருக்கும். 30,000 மாணவர்கள் இதுவரையே கல்வி சென்றிருப்பார்கள். இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது, தமிழகத்தில் மட்டும் நடைபெறவில்லை. ஆகையினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். இது ஆய்வு அறிக்கை என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். வருங்காலத்திலே இந்த அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்களை பற்றி சொல்லுவதிலே மிக முக்கியமாக சேரி என்ற பெயரும் காலனி என்ற பெயரும் ஒரு இனத்தை ஓரளவுக்கு ஒதுக்கி வைப்பது போல காட்டுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். அதனால சேரி என்ற பெயரும் காலனி என்ற பெயரையும் நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கின்ற பொழுது இன அடிப்படையிலே அவர்களை ஒதுக்குவது என்பது கூடாது எனவே இருக்கிறோம். அதே போல மீனவருடைய பிரச்சனையை பற்றியும் இலங்கை தமிழர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரையிலே அங்கே சோனியா காந்தியுடைய ஆட்சி காலத்திலே அங்கே வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம், ரயில் பாதை அமைத்து கொடுத்திருக்கிறோம், மீனவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய படகுகள் வாங்கி கொடுத்திருக்கிறோம், குடியிருப்பு கொடுத்திருக்கிறோம், சாலைகள் கொடுத்திருக்கிறோம், துறைமுகங்களை மிகச்சிறந்த அளவிற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இவற்றை எல்லாம் பிஜேபி ஆட்சி வந்தவுடன் நிறுத்தி இருக்கிறார்கள், கலைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் சிங்களவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழர்களுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய அந்த நிலையை எதிர்த்து சொல்லியிருக்கிறோம். அதை மீண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த வகையிலே மிக அதிகமான அளவுக்கு ஆய்வு அறிக்கையாக இதை கொடுத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் போன்ற மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அக்கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் விவசாயிகள் முன்னேற்றம், கல்வி மேம்பாடு போன்ற தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சுதர்சன் ஆச்சேப்பன் தெரிவித்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் ராணி அம்மாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து செய்து நாட்கள் பெய்து சென்ற தேசிய தோழர்கள் மீண்டும் தாய் வீட்டிற்கு வருகின்ற ஒரு அருமையான நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக நாமக்கல், விழுப்புரம், கோவை மாவட்டத்தில் இருந்ததால் மிக அதிலே நம்முடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நான் நெஞ்சார வரவேற்கின்றேன் என்பதோடு மட்டுமல்ல, உங்களை வரவேற்பதற்காக டெல்லியிலே இருந்து முகுல் வாஸ்னிக் அவர்களும், கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், சென்னாரெட்டி அவர்களும் அருமையரை சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடைய தூதுவர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்களை இருகரம் வாங்க, வேலைக்கு வாங்கணும், சுந்தரமா வாங்க, அவங்க 2 பேரும் வேலைக்கு. ஷால் இருக்கா? ஒரு 2 ஷால். அதேபோல் கோவையிலிருந்து CR ரவிச்சந்திரன் அவர்களும் சத்தியமூர்த்தி அவர்களும் மீண்டும் தங்களுடைய சொந்த வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன் மத்திய அமைச்சர் சுதர்சன் ஆச்சேப்பனை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் பேசினார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.